friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கறப்போ நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட பெட்டி கடை மிட்டாய் பண்ண போறோம். இது வந்து கடலை மிட்டாய் மாதிரியே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மேல வந்து தேங்காய்ல லைட்டா கலர் சேர்த்து மேல போட்டுருப்பாங்க. அப்போ வந்து அது பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். அதனால நம்மளும் வந்து அதே மாதிரி செய்ய போறோம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் dry coconut எடுத்துர்க்கேன். அதுல வந்து கொஞ்சம் கலர் நம்ம சேர்த்து கலந்துட்டோம் அப்படினா அப்படியே நம்ம கடையில வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கலர் சேர்த்திருக்கேன். ஒருவேளை டெசிகேட்டட் கோகனட் நம்ம கிட்ட இல்ல அப்படினா நம்ம வந்து வீட்ல துருவுன தேங்காவை வந்து லைட்டா வறுத்துட்டு அந்த ஈரப்பதம் போறது வரைக்கும் வறுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கலர் சேர்த்துக்கலாம். நான் சாப்பிடுறப்போ இந்த மாதிரி கிரீனும் பிங்க்கும் சேர்த்திருப்பாங்க. அதனால அதே மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த கலர் கொடுத்திருக்கேன். நம்ம கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து அந்த சேவ் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. கடைசியா 1 சிட்டிகை உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணனும். ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நமக்கு வந்து ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி போதும். அதிகமா தண்ணி தேவைப்படாது. இப்போ இத நம்ம கலந்து விடுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. அதனால ரொம்ப தண்ணி ஆகிர வேண்டாம். கொஞ்சம் இந்த பதத்துல இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த அச்சில பண்றதுனாலும் பண்ணலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருந்துச்சா நல்லா இருக்கும். அதனால நான் வந்து இத எடுத்துர்க்கேன். இந்த அச்சி எடுத்துர்க்கேன். இப்போ நம்மளோட மாவு வந்து முறுக்கு அச்சில போட்டு மூடிட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. அதிகமான சூடுல இருக்க கூடாது. அதனால ரொம்ப குறைவாவும் இருக்க கூடாது. போட்டதுமே பபிள்ஸ் வரதுல இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஓரளவுக்கு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சது இத வந்து திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்மளோட சேவ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிரலாம். அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டானா போதும். சின்ன சின்னதா வந்துரும். இப்போ அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சி பாகு தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் துருவுன வெல்லம் எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு panல மாத்திரலாம். இது வந்து கிட்டத்தட்ட 125 கிராம். கூடவே வந்து 1/4 கப் போல தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையட்டும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம எந்த panல பண்ண போறோமோ அதுல வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்ப ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுனா வந்துரும். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து பாகு தயார் பண்ணனும். இப்போ பார்த்தோம் அப்படினா நல்லா கொதிச்சு லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியா வரும் இந்த மாதிரி. இப்போ பக்கத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இதோட பதம் எடுத்து செக் பண்றதுக்கு கொஞ்சமா நம்ம எடுத்து சேர்த்துட்டு இத வந்து நம்ம கையில எடுக்கறப்போ நல்லா ஹார்டா இருக்கும். உடையற பதம் வரும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்க கூடாது. இது வந்து கரெக்ட்டா இருக்கு. நம்ம வந்து பதம் செக் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கரிஞ்சிர கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படினா கரெக்ட்டான பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை சிம்ல வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சேவ் அத வந்து எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம்னா போதும். ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கலாம். இல்ல ஆஃப் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறப்போ எல்லா சேவுக்கு மேலயும் வந்து லேசான ஒரு கோட்டிங்கோட சூப்பரா வரும். அதிகமா வெல்லம் இருந்துச்சுனா நல்லா இருக்காது. அதனால இந்த பதம் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஒரு 125 கிராம் வெல்லம் வந்து சரியா இருக்கும். இப்போ இத வந்து உடனே பக்கத்துல வந்து ஒரு பாத்திரத்துல நெய் தடவிக்கோங்க. நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். அப்ப வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இத வந்து லைட்டா லெவல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய் அத வந்து அப்படியே சேர்த்தலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இத எடுத்துட்டு நம்ம பீஸ் போட்டுறலாம். ஏன்னா ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்மளால பீஸ் போடுறது கஷ்டமா இருக்கும். அதனால அது சூடா இருக்கும்போதே ஒரு 2 நிமிஷத்துலயே நம்ம வந்து பீஸ் போட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். பாருங்க சூப்பரா செட் ஆகி அழகா வந்திருக்கு. இது பார்க்கிறதுக்கே அவ்வளவு சூப்பரா அப்படியே நம்மளோட மலரும் நினைவுகள்லாம் வந்துரும். டடா! நம்மளோட சூப்பரான பெட்டி கடை ஸ்டைல் மிட்டாய் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அருமை அருமை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.